ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தொன்னை பிரியாணி, மட்டன்ல தொன்னை பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மட்டனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ தயிர் ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணிக்கு ஊற்றுற அளவு ஊற்றுறேன். லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பிரியாணிக்கு எல்லாம் அரைச்சிட்டு பிரியாணி தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதைய சேர்த்துக்கலாம். பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துக்கிற பையன். இப்போ வெயிலுக்கு சாப்பிட்டு வேலைக்கு பார்ப்போம். சுட சுட இருக்கு ஐஸ்கிரீம், ஆவி போகுது. கிரேப்ஸ் ஃப்ளேவர் நல்லாவே இல்லை, வரும் ஸ்மாராக தான் இருக்கு. மேங்கோவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரேப்ஸ் நல்லாவே இருக்காது. சப்புனுக்கிற மாதிரி இருக்கு. A few moments later. நம்ம வந்து இப்ப தொன்னை பிரியாணி தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம 3 பச்சை மிளகாய், ஒரு கை புதினா அரைச்சுக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம். இதை நம்ம வச்சுக்கலாம். தாளிச்சு விடும்போது போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து இது நம்மளே அரைக்கிறது. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல இருக்கும், பார்த்துக்குங்க. வேற ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம். தொளிச்சு வச்சேன், வெட்டுறக்கு மறந்துட்டேன். இப்போ ஆயில் ஊற்றலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி, பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி முக்கு, மராட்டி முக்கு, கல்பாசி, ரோஜா பூவு, ரெண்டு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு.
இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காய பேஸ்ட்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறேன். இதுக்குள்ளேயே கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். போது அரைச்சு போட்டு வேணும். கிரீன் கலர் இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு வரமிளகாய் தூள், இன்னொரு அரை கரண்டி போட்டுக்கலாம். வெறும் வரமிளகாய் தூள் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கலாம். இப்போ கறி மசால் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ தயிர் வந்து பாதி நம்ம மட்டனுக்கு ஊற்றிருக்கிறோம். ஒரு கரண்டி அளவு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதில் போட்டுக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை நம்ம சேர்த்து அரைச்சு நம்ம திரும்ப ஊற்றி இந்த தொன்னை பிரியாணிக்கு மெயினாக புதினா ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இந்த மட்டனுக்கு வேகிற கலவை உப்பு போட்டுக்கலாம். இந்த அரிசி காஞ்ச தண்ணி செடி கூட்டம் 2 தண்ணி இல்லாத 3 4 இதுக்கு 4 ஊற்றிருக்கிறோம். மட்டன் வேகருக்கு 4 ஊற்றலாம்.
1 2 3 4 ரெண்டுக்கு 4 டம்ளர் ஊத்திக்கிற தண்ணி. மொத்தம் நான் அரிசி வந்து 4 டம்ளர் எடுத்துருக்கேன். 8 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம். இதுல வந்து 4, அதுல 4. அரிசியில ஊத்துன தண்ணியுமே இதுல ஊத்திக்கலாம். கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம் நம்ம. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப அரிசி போட்டுக்கலாம். தண்ணி எச்சா ஊத்துவாங்கம்மா? எச்சாலாம் ஊத்தல, அரிசி இருந்துன்னு சொல்லி கொஞ்சம் ஊத்துனேன். ஒரு 1/2 டம்ளர். போட்டோம். இப்ப லெமன் ஊத்திக்கலாம். போதும், ரொம்ப புளிப்பாயிரும். மூடி வச்சிடலாம். தண்ணி சுண்டதுக்கு அப்புறம் தம் போட்டு விட்டுருலாம். இப்போ ரத்தம் தாளிக்கிறதுக்கு வடை சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2, வரமிளகா 2. காரம் இல்லைங்கனால நான் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை லைட்டா சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் சால்ட் போட்டா போதும். நம்ம ரத்தத்துக்கு வந்து போட்டுதான் வச்சிருப்பாங்க. இது வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ள ரத்தத்தை கரைச்சிடலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்ப ரத்தத்தை ஊற்றிக்கலாம். நம்ம ஆயிடுச்சாங்க. இப்ப நம்ம பழைய தோசைக்கல் இருக்குது, அதை நம்ம அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு சட்டி தூக்கி நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரத்தம் வெந்துட்டு இருக்குது. சென்டராகுதா? இதை எடுத்துட்டு வா.
தம் போட்டாச்சு. டைம் பார்த்துக்கலாம். 3:20 ஆச்சு. 3:40க்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். 1/4 மணி நேரம் தம் போடணும். இந்த அவ்வளவுதான், உப்பெல்லாம் போட தேவையில்லை. இதுக்கு எதுவுமே போட தேவையில்லை. இப்போ இதுக்கு நம்ம மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டுருக்கோம். உப்பு வந்து ஏற்கனவே போட்டிருப்பாங்க. நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா உப்பு போட்டால் உப்பு எச்சாயிருக்கும். ரத்தம் வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்கலாம் நம்ம. ரத்தத்தை இந்த குண்டால மாத்திக்கலாம். முலாம்பழ ஜூஸ் போடுறோம். இதுல நிறைஞ்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முலாம்பழ ஜூஸ். இதத்தான் கிருணி பழம்னு சொல்றாங்க. அது இந்த பழமான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல. இது நாங்க கிருணி பழமாமா. இது கிருணி பழமான்னு எனக்கு தெரியல. அது முலாம்பழம் தான் நாங்க சொல்லுவோம். நான் என்னமோ கிருணி பழம்னு சொன்னா வேற பழம்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இதைத்தான் இருக்கிறாங்க. என்னடா கிருணி பழங்கிறாங்களே, வேற பழம் காமிப்பாங்கன்னு பார்த்தா இதே பழத்தான் இருக்கிறாங்க. பிரியாணி வந்து இப்போ ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தம் போட்டதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜூஸ் எல்லாம் ஜூஸ் ஆயிடுச்சு. உள்ள வச்சுக்கிறேன். பொழு பொழுன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கூலிங் இல்ல, உள்ள வைக்கிறியா? கீழே அரைக்கலாம்ல. ஓ, இன்னைக்கு சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். மட்டன் தொண்டை பிரியாணி, ரத்த பொரியல், தயிர் ரைத்தா. இன்னைக்கு லஞ்ச் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.